ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ காலையிலேயே எழுந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கோலம் போட்டு பூஜை பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு நாளும் எழுந்துக்கிறது நல்லா சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதே அந்த டைமில் தூக்கம் தெளிஞ்சிறதுனால கொஞ்சம் எழுந்து ஃபாஸ்ட்டாகவே கிளம்பி எல்லாம் ரெடி பண்ண முடியுது. இன்றைக்கி கம்பி கோலம் தான் போட போகிறேன். ஸோ எல்லாமே கம்பி கோலம் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே போட ட்ரை பண்ணோம். இன்னுமே நான் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான கோலமாக தான் பார்த்து கற்றுக்கிட்டு போட்டுட்ருக்கேன். ஏன்னா இதுலேயே நிறையா கஷ்டமான கம்பி கோலம்லாம் இருக்குது. அது போடுறத பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன் ஃப்யூச்சரில் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய கோலம் இது போடவே முடியல, பேக் பெயின் எடுக்கிறதுனால. ஸோ கோலம் போட்டு முடித்தாச்சு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா ஸ்ட்ரீட் லைட்டு எரியவே இல்லை போன வீக்லாம். அதனால தான் வீடியோஸ் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். என் காம்பவுண்ட் லைட் எல்லாத்தையும் போட்டு விட்டால் கூட இருட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரீட் லைட் போட்டதுலேருந்தே எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ வீடியோ எடுக்கவும் நல்லா இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. முதல்ல ஆக்சுவலாக இப்போ நல்ல வீடியோ கிளாரிட்டியும் இருக்குது. இன்னும் பகல்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி கஞ்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா அதே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லன்ச்சு டேரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு என்ன பண்ணேன்னா ரைஸு, அப்புறம் கீரை அண்டு அவரைக்காய் பொரியல் இது தான் ரெடி பண்ணேன். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கடகடன்னு கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, வீடு க்ளீனிங்லாம். ஏன்னா பொங்கல் வருதா, ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். தேவையில்லாததெல்லாம் எடுத்து வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் போகிக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு காய் நல்லா சின்ன சின்னதாக அரியாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் அரிஞ்சிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி கீரைக்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இதே நம்ம காரக்குழம்புலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு தேங்காய் போட்டு பண்ணியிருந்தா அது மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுறதுனால ரெசிபீஸ் அவங்களோடது மாதிரியே செய்ய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கீரைலாம் வெந்துடுச்சு. கீரை பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா அரைக்கிறதுனா சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடணும். தாளிப்புக்கு என்னென்ன போட போகிறோன்னா எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வரமிளகா. இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் கொடுக்கறதுனால சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ரெட் சில்லி கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கடைசியில் தாளிப்புக்கு அதையும் சேர்த்து ஒரு மத்தில் ஒரு வாட்டி கடைஞ்சிட்டு நம்ம ஊற்றிட்டா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அந்த சட்டியில் வச்சாலே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் கடைஞ்சிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சட்டியில் வச்சு எடுத்து வச்சிடுறேன். ஸோ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. லன்ச்சு வேலை. சைட் பை சைடு ஒர்க்கிங் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இது அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே அழுக்காயிடும், இல்லைன்னா எறும்பு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம செஞ்சுட்டு சைட் பை சைடு எல்லாமே என்னோடய ஒர்க்கிங் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அண்டு வெசல்ஸும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த கிச்சனை மெயின்டனும் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரை ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கோதுமை வாங்கி வச்சிட்ருந்தோம். அது ரொம்ப நாளாகவே அரைக்காமல் இருந்தது. அதை இன்றைக்கி கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் வெயிலும் கொஞ்சம் இருக்குது இங்கே. ஸோ உடனே கழுவி காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் போயிட்டு ரைஸ் மில்லில் போய்ட்டு அவர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ சூடாக இருக்குது, அதனால் ஆற வச்சிட்ருக்கேன். ஒன்ஸ் ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருவேன். ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.